சர்ப்ரைஸ். எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? அட, உங்களுடைய முகத்துல எதுக்காக இப்படி பயம் தெரியுது? இன்னைக்கு உன்னுடைய முகத்துல சந்தோஷம் தானே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்தோஷமான நாளுங்க. வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. போய் என் கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வா. அது என்னன்னா, கல்யாணம் இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டுல நடக்கல, கண்டிப்பா இங்க நிறைய பேருக்கு கருமாதி நடக்கும். இல்ல சார், இங்க ரஞ்சனை யாருக்குமே தெரியலையே. சீக்கிரமா எந்த க்ளூவும் கிடைக்கலன்னா அங்க ரீமாவுக்கு கல்யாணம் ஆயிடும். இருந்தாலும் நான் தோல்வியை ஒத்துக்க முடியாது. சாரி, ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்கதான் எங்கேயோ இருக்காரு. உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. அம்மா, இவரு எனக்கு யாருன்னு தெரியல. என்ன செய்யறது? ரீமாக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துறது? அங்க சக்தி என்ன நிலைமையில இருக்கானோ தெரியல. அது மட்டும் இல்ல, பொதுவா வீட்டாளுங்களை விருந்தாளுங்க தான் கவனிப்பாங்க. ஆனா நீங்க எங்களுடைய பேச்ச கேட்கல. அதனால எங்க விருந்தாளுங்க உங்க வீட்டாளுங்களை சும்மா நல்லா கவனிப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வீட்டுக்கு வர எல்லாரையுமே வெத்தலை பாக்க கொடுத்து வரவேற்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய ஆளுங்க உங்க எல்லாரையுமே தோட்டாவோட வரவேற்கிறாங்க. அது என்னது மாமா? அது குண்டு மழை பொழிய போகுது. அதுவும் எனக்காக. இப்ப உன்னை காப்பாத்த போறவன் இங்க வரப்போது. ஒருவேளை எப்படியாவது தப்பி தவறி வந்துட்டாலும் அவனையும் கொன்னுடுவாங்கல்ல. தள்ளி நில்லுங்க. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு நினைச்சல, ஆனா நான் வந்து உன்னுடைய வீட்டையே ஜெயில் ஆக்கிட்டேன் பாத்தியா? உங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட ஒரு ஆஃபரும் இருக்கு. ஓகே, நீங்க எனக்கு என்னுடைய கல்யாண பொண்ணை கொடுத்துருங்க.
அப்புறம் பதிலுக்கு வேணா உங்களுக்கு உங்களுடைய வீட்டாளுங்களோட உயிர்கள் கிடைக்கும். நீங்க அப்படி பண்ணலன்னா நாளைக்கு பேப்பர்ல வந்துடும். அது கல்யாணத்தில் துப்பாக்கி சூடு. அதோட மணமகளின் குடும்பத்தினர் முடிஞ்சு போச்சு. சக்தி அண்ட் சிவனே, நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். நீங்க எதுக்காக பொய் சொன்னீங்க? பொய் சொல்றதெல்லாம் தப்பு தானே? இல்ல செல்லம், வா வா நம்ம இங்கிருந்து போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. நில்லுங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, பயப்படாதீங்க. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்களுக்கு ரஞ்சனை தெரியுமா? யாரு ரஞ்சன்? எனக்கு ரஞ்சன்ற பேர்ல யாரையும் தெரியாது. என் கையை விடுங்க ப்ளீஸ். இல்லனா நான் எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். சாரி. கண்ணா, உனக்கு இவர் தெரியும்ல? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். பொய் சொல்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்றது தெரியாதுன்னு? எங்களை விட்டுருங்க, நாங்க போனோம். இங்க பாரு தம்பி, நான் சொல்றது கேளு. நீ இவரை எங்கேயாவது பாத்திருக்கியா? உனக்கு இவர் தெரியுமா? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் எங்க அம்மா பேச்ச மட்டும் தான் கேட்பேன். நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க பேட் பாய் ஆச்சே. நீங்க பேட் பாய் தானே? நீங்க என் அப்பாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசாத, சொல்றத கேளு. என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு மட்டும் என்னுடைய கல்யாண பொண்ணு கிடைக்கல, இங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்னுட்டு அவங்க எல்லாருக்குமே ஈம சடங்க செஞ்சிருவேன். போடி, போய் என்னுடைய கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வா. சித்தி, சித்தி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எந்திரிங்க சித்தி. பாத்து, மெதுவா. சித்தி நீங்க ஓகே தானே? உங்களுக்கு ஒண்ணும் அடிபடலையே? அடிலாம் படலமா. நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய பாவம் பண்ணிட்டேன். இப்படி பண்ணிருக்க கூடாது. அறிவு கட்டத்தனமா இப்படி நான் பண்ணிட்டேன். என்னுடைய முட்டாள்தனத்தால நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. எத்தனை முறை சொன்ன, ரஞ்சன் கெட்டவன் கெட்டவன் எவ்வளவு வாட்டி நீ என்கிட்ட சொன்ன. ஆனா ஒரு முறை கூட நீ என்கிட்ட சொன்னதை நான் கேட்கவே இல்லை. ஒண்ணு தெரியுமா, நான் உன்கிட்ட எப்பயும் ஒண்ணு சொல்லுவேன்ல, ஒரு பெத்த தாயை விட தன்னோட குழந்தை நல்லா இருக்கணும்னு வேற யார் நினைப்பா? நான் சொன்னது தப்பு சக்தி. ஒரு தாயை விட அதிகமா ஒரு தங்கச்சியாலையும் தான் அக்காவுக்கு நல்லதை நினைக்க முடியும். நீ ஒரு நல்ல தங்கச்சி, நல்ல பொண்ணு. அதோட ரீமாவுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா ஆயிட்ட. ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன் சக்தி, ஃபெயில் ஆயிட்டேன். நான் ஒரு நல்ல அம்மாவாவே நடந்துக்கல. என்ன மன்னிச்சிரு சக்தி, என்ன மன்னிச்சிரு. நான் என்னெல்லாம் செஞ்சனோ அது எல்லாத்தையும் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? ஏன்னா அதுதான் என் அக்காவுக்கு சரியானது. ஒருவேளை ரஞ்சன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, உண்மை தெரிஞ்சிருந்தா,
நீங்க இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருப்பீங்களா? ஆனா என்னால என்ன ஆச்சுன்னு பார்த்தல. உன்னோட சித்தப்பா, அப்புறம் என் பைல்வான் புள்ள, அப்புறம் உன் அக்கா ரீமா, 3 பேரோட வாழ்க்கையும் பணைய வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சித்தி, இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போக கூட எனக்கு எந்த வழியும் தெரியலையே. சக்தி, கிரிஷ் 2 பேருமே போன் எடுக்க மாட்டாங்க. வீட்ல எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. பாவம், அங்க அம்மாவும் அப்பாவும் என்ன நிலைமையில இருக்காங்களோ தெரியல. எல்லாருக்கும் போன் பண்ணி பார்த்துட்டேன், யாருமே போன் எடுக்கல. நான் என்ன செய்வேன்? கடவுளே, சிவபெருமானே, எனக்கு உதவி பண்ணுங்க. அதாவது ஃபோனை அப்டேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஃபோனில் இருக்கிற ஃபங்க்ஷன் கெட்டு போயிடும். அதனால நான் மேடம்க்கு அப்டேட் பண்ணிடுறேன், இல்லைனா அவங்க என்னுடைய ஃபங்க்ஷன் அப்புறம் கெடுத்துருவாங்க. இந்த சிவா எதுக்கு என் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? எங்க போனான்னு வேற தெரியல. வாழ்த்துக்கள் மேடம். இங்க எல்லாமே உங்க பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. சக்தியும் மாமியாரும் இப்ப என்னுடைய கைக்குள்ள. அந்த ரீமாவும் ஓடிட்டா. இப்ப பொண்டாட்டி ஆக வேண்டியவ வெளியால் ஆயிடுவா. எனக்கு மச்சினி ஆக வேண்டியவ பொண்டாட்டி ஆயிடுவா. நீங்க என்ன கணிச்சு சொன்னீங்களோ அது அப்படியே நடக்குது மேடம். வேலை முடியறதுக்கு முன்னாடியே சந்தோஷத்தை கொண்டாடினா அது சோகத்துல தான் போய் முடியும். நீ ஒரு விஷயத்த மறந்துடாத, சிவா இன்னும் யார் கண்ணையும் படல. எப்ப வருவான்னு தெரியல, ஆனா அவன் எப்ப வந்தாலும் ரொம்ப அதிரடியாதான் வருவான். அப்பாவா? சிவபெருமானே, டாக்டர் சிவா, டாக்டர் சிவா எனக்கு உதவி செய்வாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். ரஞ்சன் உன்னுடைய அப்பாவா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப். இங்க பாருங்க, இந்த ஆளு வந்து என்கிட்ட வம்பிழுக்கிறாரு. என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காரு. என்னாச்சுமா? இவ்வளவு நேரம் கட்டாயப்படுத்தி என் கையை பிடிச்சிட்டு இருந்தாரு, என் குழந்தையும் கூட. டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, போன் எடுங்க. இல்ல, இவங்க தப்பா நினைக்கிறாங்க. நான் ஜஸ்ட் இவங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். தப்பா எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, இந்த ஆளு வேணும்னே தான் கையை பிடிச்சு இழுத்தாரு. நான் சொல்றதா உண்மை. ப்ளீஸ் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னையா தெருவுல வர பொண்ணு கிட்ட வம்பிழுப்பியா நீ? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருக்க, இப்படியா பிஹேவ் பண்றது? இங்க பாருங்க, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்றது அட போன் என்னையா பார்த்துட்டு இருக்க? எங்களை பார்த்து பேசு. என்னையா இவன மாதிரி ஆளுகிட்ட என்ன பேச்சு? வாங்க எல்லாரும் அடிக்கலாம். இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன கேட்க சொல்ற? நீ என்ன பிஎம்மா இல்ல சிஎம்மா? யாரா நீ? உன் பேரை சொல்லு முதல்ல. என்னோட பேர் சிவா, டாக்டர் சிவா. ஓ, நீ டாக்டரா? இவன் டாக்டராயா? இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வல்லாம் ஒரு டாக்டர். அடிங்கடா, முதல்ல அடி. ஒரு நிமிஷம் அண்ணா, ப்ளீஸ் நில்லுங்க. நீங்க டாக்டர் சிவா தானே? ஆமா. ஜிஆர்கே ஃபார்மா கம்பெனியோட முதலாளி தானே? ஜிஆர்கே ஹாஸ்பிடலோட எம்டி அந்த சிவா தானே? ஆமா. இங்க பாருங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலா இவரோட பேரை நான் கேட்கல, அதனாலதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க ப்ளீஸ் போயிடுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அட என்னையா இது? இந்த பொண்ணு ஏதோ சொல்லுச்சுன்னு கேட்க வந்தா கடையை விட்டுட்டு வாங்கிக்க. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்?
என் வீட்டுக்காரரு உங்க கம்பெனில தான் வேலை செய்யறாரு. அப்படின்னா ரஞ்சன் உங்களோட புருஷனை ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவ நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? சரி வா வா. ரீமா தப்பிச்சிட்டா. ரீமா தப்பிச்சிட்டா. ரீமா தப்பிச்சிட்டா. கடவுளே, ரீமா தப்பிச்சிட்டா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. வாழ்க்கையில முறையா என் பொண்ணு இப்பதான் உருப்படியா யோசிச்சிருக்கா. ஏய், இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? கல்யாண பொண்ணு இங்க இல்லவே இல்ல. அப்போ அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கவே நடக்காது. சித்தி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த ரஞ்சனும் அவனோட மாமாவும் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. ஏ சக்தி, அவனுங்க சொன்னானுங்கல்ல, இந்த வீட்ல கல்யாணம் மட்டும் நடக்கலனா இந்த வீட்ல காரியம் தான் நடக்கும்னு. இப்ப என்ன பண்ணலாம் சக்தி? இப்ப என்கிட்ட போன் கூட இல்ல, யாரையும் உதவிக்கு கூட கூப்பிட முடியாது. இந்த பக்கம் மலை மாதிரி 2 பேர் நிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வெளியில போலானா அங்க ரவுடிங்க நிக்கிறானுங்க. என்ன பண்றது சக்தி? நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட இப்ப எந்த வழியும் இல்ல சக்தி. சித்தி, நமக்கு இப்பவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. டாக்டர் சிவா. இவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. வா, இங்க வந்து உட்காரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க புருஷன் ரஞ்சன் என் ஃபார்மா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா. அவனை நாங்க வெளியில அனுப்பிட்டோம். என்ன? எப்போ? ஆனா எதுக்காக? உங்களுக்கு உங்க புருஷனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னென்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அவனால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எங்க இருக்கா, என்ன செய்யறான் தெரியுமா? இப்ப என்ன பண்றது சக்தி? உன்னோட சித்தப்பா, தர்மா, ரீமா, உங்க 4 பேர்ல யாருக்கு என்ன ஆனாலும் என் வாழ்நாள்ல என்ன எப்பயுமே மன்னிக்க முடியாது. சித்தி, நான் தான் சொல்றேன்ல, யாருக்கும் எதுவும் ஆகாது. டாக்டர் சிவா மேல நம்பிக்கை வைங்க. அவர் இங்க வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. நீ சொன்ன மாதிரியே நடக்கணுமா? ஐயா கடவுளே, இவ சொன்ன வார்த்தை நடக்கணும். அப்புறம் சக்தி, இப்ப நாம என்ன பண்றது? இவ்வளவு நேரம் தைரியமா இருந்துட்டோம்ல, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம் தைரியமா இருக்கலாம். எல்லாம் சரியாயிடும். அவ என்ன சொன்னான்னு நீ கேட்டல்ல? இன்னைக்கு மட்டும் இங்க கல்யாணம் நடக்கலன்னா காரியம் தான் நடக்குமா? எல்லாமே முடிஞ்சு போயிடும் சக்தி. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. ஒரு வழி இருக்கு. என்ன? கல்யாண பொண்ணு முகத்தை மறைச்சுதானே வச்சிருக்கணும். மூடின முகத்தோட மண்டபத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, என் முகத்தை மூடிக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி நான் வெளியே போறேன். கல்யாண மேடையில நான் உட்கார்றேன். இங்க பாருங்க, ஐம் வெரி சாரி. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஒருத்தரை உயிருக்கு உயிரா காதலிச்சு அவன் தப்பானவன், இந்த உறவே தப்பு, எல்லாமே தப்புன்னு நினைக்கும் போது, அது உங்களுக்கு தெரியும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு நீங்க தைரியமா நடந்துக்கலனா உங்களுக்கு நடந்த இதே அநியாயம் தான் இன்னொருத்தவங்களுக்கும் நடக்கும்.
இன்னொருத்தவங்க வாழ்க்கையும் நாசமா போயிடும். ப்ளீஸ் என் கூட வாங்க. ஏய், உனக்கு என்ன அறிவு இருக்கா? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப நீ அதே மாதிரி பேசுற? சித்தி, ரஞ்சன் மாதிரி ஏடாகுடம் பிடிச்சவனுக்கெல்லாம் ஏடாகுடமான பிளான தான் போட்டாகணும். அடியே, என்னதான் நான் உன்னை புத்திசாலின்னு சொன்னா கூட உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணலாம்னு நினைக்காத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை விட வாழ்க்கை அனுபவம் எனக்கு தான் அதிகமா இருக்கு, தெரியும்ல? என் கல்யாண பொண்ணு வெளியே வர போறாளா இல்ல ரத்த ஆற ஓட வைக்கணுமா? சித்தி, இப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். நம்ம கிட்ட இப்ப இந்த ஒரு வழிதான் இருக்கு. இல்ல இல்ல, இந்த மாதிரி எல்லாம் செய்ய விட மாட்டேன். சித்தி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சிவா இங்க வர வரைக்கும் நம்ம இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்துட்டாருன்னா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. ஹே சக்தி, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் செய்றியா? நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறன்னு நீ தெரிஞ்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு டாக்டர் சிவா மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? அவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறியா? என்னை விட அதிகமா அவரை நம்ம நீ அவனை காதலிக்கிறியா? ஆம்.